நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மு வண்டியில ஏறி போலாம். நெல்லு ஆளை பாரு, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. தீபன், இது ரோடு. இந்த இடத்துல நின்னு பர்சனல் விஷயம்லாம் பேச முடியாது. சரி, எங்க வந்து பேசணும்னு சொல்லு வரேன். நீ உன் புருஷன் வீட்டில் போய் தங்குறேன்னு கேள்விப்பட்டேன். நான் இனிமே அங்க வரணுமா? உன்னோட பாலகோபாலன் வீட்டுக்கு. மரியாதையான முறையில ஏதாவது பேசணும்னா நீ என் புருஷன் வீட்டுக்கு தான் வரணும். சும்மா தளதளன்னு இருக்க. இப்பவும் நீயும் பாலுவும் ஒரே ரூம்ல தான் படுத்து தூங்குறீங்களா என்ன? தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இல்லைனா சொல்லு. சின்ன வயசுல இருந்தே காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மோர பையன். யூ பிளடி பெகர். சும்மா கத்தாத, அது உன் முகத்துக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. அம்மா வா நம்ம போலாம். கொஞ்சம் போய் தள்ளி நில்றா. அப்படியே போனா எப்படி? நான் சொல்ல வந்த விஷயத்த நீ கேட்டுட்டு தான் போகணும். தீபன், நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், குழந்தைங்க பக்கத்துல இருக்கும்போது இந்த மாதிரி கேவலமா என்கிட்ட பேச வேண்டான்னு. மறுபடியும் நீ அவங்க கூட போய் செட்டில் ஆன திமிர்ல இப்படி பேசுறியா? அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? இது நல்ல கதையா இருக்கு. இதுல எனக்கு என்ன ப்ராப்ளமா? எனக்கு அதனால ப்ராப்ளம் தான். ஆசை காட்டி காத்திருக்க வச்சுட்டு நீ இன்னொருத்த கூட ஓடி போயிட்ட. கடைசியில அவன் நீ தேவையில்லைன்னு வேற ஒரு பொம்பளைய தேடி போனதுக்கு அப்புறம் நீ ஏன் மனசுக்குள்ள திரும்ப வந்துட்ட. நீ அவனும் வரல. உன் அம்மா கோயில்ல பிரதிஷ்டை பண்ற மாதிரி என் மனசுல பதிய வச்சுட்டாங்க. தீபன், போது நிறுத்து. போற வரவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கேட்கட்டும், எல்லாரும் கேட்கட்டும். கடைசியில ஆசைப்பட்டு காத்திருந்து கிடைக்காம போய் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போனேன். இந்த கேம் ஒரேடியா முடிச்சிடலாம்னு நினைச்சேன். அங்கேயே இந்த தீபன் தோத்துட்டான். என்னோட கல்யாணமே நின்று போச்சு. அதுக்கு காரணம் நீ, மங்களம் வீட்டு உமா மகேஸ்வரி. இது எல்லாம் நீயா உருவாக்குன கட்டுக்கதைங்க. இல்ல, உண்மையதான் சொல்றேன். நான் இப்ப யாருக்கும் தேவையில்லாதவன் ஆயிட்டேன். இப்ப நான் நடு தெருவில் நிக்கிறேன். அது உன் கேரக்டருக்கு கிடைச்ச பரிசு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீ இப்ப புருஷன் குழந்தைங்கன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கல்ல. நீ என்னோட பொறுமைய ரொம்ப சோதிக்கிற சொல்லிட்ட. இப்ப மரியாதையா போறியா இல்லையா? வாங்க. நில்ல. அவ்வளவு சீக்கிரம்லாம் நான் இன்னைக்கு போக மாட்டேன். சமாளிச்சு அனுப்பலாம்னு நினைக்காத. சினிமால காட்டுற மாதிரி விட்டு கொடுக்குற ஆள் இல்லைன்னா. மங்களம் வீட்டு உமாவோட முறப்பைய தீபன். தீபன், நடந்தது எல்லாத்தையும் விட்டு தள்ள. என் கூட வா. என் கார்ல வந்து உட்காரு. உன்னையும் குழந்தைங்களையும் நான் நல்லா பாத்துக்கிறேன். ஓ, என்ன 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 பிரச்சனை? என்ன மேடம் பிரச்சனை? இந்த ஆளு ஏதாவது பிரச்சனை பண்றானா? நீ எழுதி வச்சுக்க. ஒன்னும் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது பாட்டிய பத்தி நினைச்சு பாத்தீங்களா பசங்களா? இல்ல பாட்டி, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு நினைச்சோம், ஆனா முடியல. போய் தானே யாரை ஏமாத்த பாக்குற? உண்மைதான் பாட்டி. அந்த நேரத்துல தானே அம்மா தீபன் அங்கிள் அடிச்சாங்க. உடனே நாங்க கிளம்பிட்டோம்.
அம்மா சூப்பரா அவங்கள அடிச்சாங்க. சப்புன்னு சவுண்ட் கேட்டுச்சு. பாட்டி, அந்த ஆளுக்கு அதெல்லாம் தேவைதான். அவன் ரொம்ப மோசம் பாட்டி. என்ன உமா, பசங்க என்ன சொல்றாங்க? ரோட்ல எங்களை பார்த்துட்டு தீபன் என்கிட்ட பேச வந்தான். என்னையும் பாலுவையும் பத்தி ரொம்ப மோசமா அவன் பேசினான். அவன் பேசுனதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதான் அவனுக்கு ஓங்கி ஒரு அறை விட்டேன். அதுல ஒரு தப்பும் இல்ல, நல்ல வேலை தான் பண்ணிருக்கேன். என்னை பத்தி சொன்னது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா கடைசியில போதும். என்னை பத்தி சொன்னதும் தாங்க முடியல, உடனே அடிச்சிட்டேன். பாரு, ஆன்லைன் நியூஸ்ல பெரிய செய்தியே வந்திருக்கு. அவமானப்படுத்த வந்தவனை ஓங்கி அடிச்சிட்டாங்க. இன்னைக்கான ஸ்டார் டாக்டர் உமா மகேஸ்வரி. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? லேடி சூப்பர் ஸ்டார்னா இல்ல மகாராணி மங்கம்மானா? தீபன் ரொம்ப குடிச்சிட்டு வந்திருந்தான். பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அவன் ரொம்ப கேவலமா என்கிட்ட பேசும்போது அந்த நேரத்துல எனக்கு வந்த கோவத்துக்கு நான் அவனை அடிச்சிட்டேன். நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்லம்மா. அவன மாதிரி ஆளுங்களுக்கு 4 போட்டாதான் சரி வரும். பாராட்டதான் கூப்பிடுறாங்க, எடுத்து பேசு. ஹலோ வாணி, சொல்லு. ஹலோ உமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர். நீ அவன் கண்ணத்துல அரைஞ்சதும் அந்த அடி விழுந்தது அவனுக்கு மட்டும் இல்ல, பொம்பளைங்களை தொல்லை பண்ற எல்லா ஆண்களுக்கும் விழுந்த அடி அது. சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்த கோவத்துக்கு நான் அவனை அடிச்சிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது அவனுக்கு தேவைதான். பொது இடங்கள்ல பெண்களை அவமானப்படுத்தும் போது இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்தாதான் அவன்களும் திருந்துவானுங்க. இந்த ரியாக்டிங் கேப்பபிலிட்டியை வாழ்க்கையில எப்பவும் கண்டினியூ பண்ணு. இன்னைக்கு ஆன்லைன்ல நீதான் ஸ்டார். 10 லட்சத்துக்கும் அதிகமானவங்க அந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. பெண் விடுதலைக்காக போராடுறவன்ற முறையில என்னோட எல்லா சப்போர்ட்டும் உனக்கு தான். தேங்க்ஸ். கர்ஜிக்கிற பெண் சிங்கம். ஆன்லைன் நியூஸை படிச்ச ஒரு ஃபேனோட கமெண்ட் இது. இந்த மாதிரி 500 கமெண்ட்ஸ் இருக்கு. அம்மாடி, இதுக்கப்புறம் அந்த தீபன் சண்டைக்கு வருவானா? வந்ததுக்கு நான் தானே பதில் சொல்லணும். இல்லை, அப்படி இல்லை. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. என்ன ஆனாலும் ஒரே நாள்ல ஒரே சம்பவத்தால ஸ்டார் ஆயிட்டியே. நடந்த சம்பவம் இன்னைக்கு ஊர் உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதை இப்படி வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியால போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீ பேசாத. இங்க பாரு, நீ பண்ற ஒவ்வொரு பிரச்சனைக்குமான பலனை அனுபவிக்கிறது நானும் என் பிள்ளைங்களும் தான். பாலு, நீ எனக்கு துணையா நிக்க வேண்டாம். ஆனா இப்படி என்ன குத்தம் சொல்லாத. தீபன், காரியம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அந்த வீடியோ பெரிய லெவல்ல வைரல் ஆயிடுச்சு. உனக்கு விழுந்த அந்த அடி, அது ஏன் முகத்துல விழுந்த மரண அடியே தான் தீபன். ஆண்டி, உங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருந்தா என்னால சும்மா இருக்க முடியுமா என்ன? பதிலுக்கு சொல்ல வேண்டியதை நானும் சொன்னேன். ஆளுங்கெல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க. இல்லைன்னா அவளை உமா இப்போ பெண்களோட வழிகாட்டியா மாறி இருக்கா. ஆன்லைன்ல என்னென்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ரியாக்ட் பண்ற ஒரு குடும்ப பெண், பெண்களுக்கு எடுத்துக்காட்டா டாக்டர் உமா மகேஸ்வரி. ச்சே. இனிமே எப்படி உன்னால வெளியே போய் 4 பேரை ஃபேஸ் பண்ண முடியும்? ஜனங்களோட மனசுல உன்னோட ஃபேஸ் அப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல. சட்டத்தோட பார்வையில நீ செஞ்ச காரியம் பெண் வன்கொடுமை தான். ஜாமீன் கிடைக்காத கேஸ். இந்த அவமானத்துக்கான பதிலடி பாலு மூலமா நாம உமாவுக்கு கொடுக்கணும். எனக்கு தெரியும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
நல்லா இருக்கு. உமா தீபனுக்கு விட்டா பாரு ஒரு அறை. தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரும் மொத்தமா அதை அப்படியே ஆதரிச்சிட்டாங்க. நானும் அதை பார்த்தேன் ஆன்லைன்ல. ரொம்ப சிரிக்காதீங்க. இதுக்கான பதிலடி 10 மடங்கா திரும்ப கொடுப்போம். அது உமாக்கு இல்ல, பாலுவுக்கு தான். நல்லா இருக்கு. நீ இப்ப கூட தீபனுக்கு தான் சப்போர்ட் பண்றல. தீபன் மங்களம் வீட்டு ரத்த பந்தம். அதுக்காக சொந்த மகளை நடு ரோட்ல நிக்க வச்சு அப்படி அவமானப்படுத்திருக்கான். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? இங்க பாரு, நீ ரொம்ப திமிரு பிடிச்சு ஆடிட்டு இருக்க. இப்படியே போனேன்னு வையே, அடுத்த அடி உனக்கு தான். அது கேரண்டி. இங்க பாருங்க, நீங்க உங்க பொண்ணை தாராளமா நேசிங்க. ஆனா அதுக்காக நீங்க என்ன அவமானப்படுத்தாதீங்க. அவமானம். சொந்த பொண்ணோட குடும்பத்தை நாசம் பண்ண எந்த அம்மாவாவது முயற்சி பண்ணுவாளா? குடும்பம் நான் முடிவு பண்றதுதான் என் பொண்ணோட குடும்பம். அதை ஏற்கனவே நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன். மகி, உமா நம்ம பொண்ணு. நீ அவளை எதிரியா பார்க்காத. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது என்னோட ரிக்வெஸ்ட். அப்ப உங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுங்க. நான் உமாவோட வாழ்க்கையில பிரச்சனை ஆயிடுவேன்னு பயமா? கண்டிப்பா உண்டு. உமா தீபனை ஓங்கி அரைஞ்சாங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஒரு சக்தி வந்துடுச்சு. அவ ரியாக்ட் பண்ண மாதிரி நானும் உனக்கு ஓங்கி ஒரு அறை விட்டுருந்தேன்னா நீ இப்படி எல்லாம் பேசியிருக்கவே மாட்டேன். அம்மு, இது அப்பாவோட புது ஜிப்பா. பாரம்மு, அப்பா ஜிப்பால இருக்க பூவை பாத்தியா? அந்த பூல ஒரு பட்டர்ஃப்ளை சேர்த்து வரைஞ்சிருங்க. அதுக்கு அப்பா ஒரு ஜிப்பால பட்டர்ஃப்ளை இல்லையே. நீ வரைஞ்சு சேர்த்துரு. ஏய், அதெல்லாம் வேணாம். அப்படி பண்ணா அழகா இருக்காது. ரொம்ப அழகா இருக்கும். வரைஞ்சு காட்டுங்க பூனா. பூவுக்கு பக்கத்துல ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்டு அதுக்கு நல்ல ப்ளூ கலர் கொடுங்க. இல்ல, நான் வரைய மாட்டேன். வரைஞ்சு காட்டுங்க பூனா. நான் வரைய மாட்டேன். வரைங்கண்ணா. முடியாதுன்னு சொன்னல, நான் பண்ண மாட்டேன். வரைங்கண்ணா. 2 பேரும் சேர்ந்து டிராயிங் பண்றேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறீங்களா? நான் காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு நீங்க ஒரு ஜிப்பா கொடுத்தீங்கல, அதான் அண்ணா வரைஞ்சிருக்கான். அதுல ஒரு பட்டர்ஃப்ளை சேர்த்து வரைஞ்சா என்னவா? முடியாதுன்னு சொன்னல. போதும் போதும். 2 பேரும் சேர்ந்து இப்படி சண்டை போட்டீங்கன்னா இந்த கலர் பிரஷ் எல்லாம் கொண்டு போய் நான் உள்ள வச்சிருவேன். என்ன சொல்றது புரியுதா? அப்பா, இது பாத்தீங்களா? உங்களுக்கு அம்மா வாங்கி தந்த ஜிப்பாவோட படத்தை தான் வரைஞ்சிருக்கேன். நல்லா இருக்குல்ல? நீ வரைஞ்ச டிராயிங் நல்லா தான் அப்பா, இருக்கு. என்னோடது? இதுவும் நல்லா தான் இருக்கு. மேடம், நீங்க டாக்டர் உமா மகேஸ்வரி தானே? ஆமா, நான் தான். நாங்க ஃபாஸ்ட் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். என் பேரு மயோகா, ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா இருக்கேன். மேம், நாங்க உங்க ஆன்லைன் வீடியோ பார்த்தோம். எங்களோட இன்றைய ஸ்டாருங்கிற ப்ரோக்ராம்ல உங்களை இன்டர்வியூ எடுக்கலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். என்ன மேம் யோசிக்கிறீங்க? என்னோட ஹஸ்பண்ட், இவர் தான் டாக்டர் பாலகோபாலன். ஹலோ சார். சார், நீங்களும் இந்த ப்ரோக்ராம்ல கண்டிப்பா கலந்துக்கணும். உங்களோட ஒப்பீனியன் தான் இதுல முக்கியம். சாரோட அம்மாவா? ஆமா. இவங்க 2 பேரும் உங்க குழந்தைங்களா? அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். பிரசாந்த், கேமராவை இந்த இடத்துல செட் பண்ணிக்கோ. அந்த 2 சேர் எடுத்துக்கோங்க. எங்க வீட்ல ஷூட்டிங் பண்ண போறீங்களா? ஆமா, உங்க அம்மாவை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். எங்களையும் இப்ப டிவில காமிப்பீங்களா? கண்டிப்பா. உன்னோட பேர் என்னம்மா? அம்மு. நான் அப்பு. அப்புவும் அம்முவும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் இதை ரெடி பண்றேன். அப்பா, நாங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம். மேடம், நீங்களும் மாத்திக்கோங்களேன். இல்ல பரவாயில்ல, இதுவே போதும். எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட இன்றைய ஸ்டார் நிஜத்துல தமிழ்நாட்டிலே ஒரே நாள்ல நம்பர் 1 ஸ்டாரா மாறின ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் உமா மகேஸ்வரி அண்ட் ஹர் ஃபேமிலி. 2 குழந்தைகளோட பப்ளிக் பிளேஸ்ல நின்றுட்டு இருந்த டாக்டரை அவமானப்படுத்த நினைச்ச சமூக விரோதிய செவில்ல ஓங்கி அடிச்ச வீடியோவை தமிழ்நாடே தூக்கி வச்சு கொண்டாடுது. இத பத்தி டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். மேம்,
இந்த சம்பவம் நடந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள அது வைரல் ஆயிடுச்சு. வீட்ல இருந்து, அதாவது ஹஸ்பண்டோட சைடுல இருந்து ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஆ, பாலு, இந்த விஷயத்துல என் மனைவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். மேடம், நீங்க என்ன சொல்லல? கண்டிப்பா அவர்தான் சொன்னாரல்ல, நான் திரும்பி வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் அவன் அடிச்ச வீடியோவை என் ஹஸ்பண்ட் பாலு பார்த்துட்டாரு. பாலு என்ன பாராட்டினாரு. டாக்டர் பாலகோபால், நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்க? என்னோட மனைவி ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு. ஆன் ஸ்பாட்ல ரியாக்ட் பண்ணது மற்ற பொண்ணுங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், உங்க மனைவியை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என் மனைவியை நினைச்சா பெருமையா இருக்கு. இந்த மாதிரி சப்போர்ட்டும் கேரிங்கும் தான் பல பெண்களுக்கு இங்க கிடைக்காம இருக்கு. ஒருவேளை டாக்டர் பாலகோபாலோட அந்த சப்போர்ட் தான் மேடமை இந்த அளவுக்கு போல்டா மாத்திருக்கு. இந்த ஜோடி எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு நம்புறேன். சரிதானே மேடம்? ஆமா, எந்த ஒரு பொண்ணோட வெற்றிக்கும் அவ புருஷனோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இவரு எனக்கு சப்போர்ட்டா பேசாம இருந்திருந்தா நான் மனசுடைஞ்சு போயிருப்பேன். உமா செஞ்சது 100% கரெக்ட். என்னோட எல்லா சப்போர்ட்டும் எப்பவும் அவளுக்கு இருக்கும். கணவன் மனைவினா இப்படிதான் இருக்கணும். பாலு சார், உங்ககிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. ஒருவேளை ஆபத்தா ஏதாவது நடந்திருந்தா? எனக்கு புரியல. அதாவது அந்த ஆளு ஒருவேளை டாக்டர் உமாவை அட்டாக் பண்ணியிருந்தா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கான வாய்ப்பை என் மனைவி கொடுக்கவே மாட்டா. உங்க மனைவி மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? ஆமா, என் மனைவி மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. இன்றைய ஸ்டார் அப்படிங்கிற ப்ரோக்ராம் டாக்டர் உமா மகேஸ்வரியை பத்தினதா இருந்தாலும் நிஜத்துல ஸ்டாரா மாறினது டாக்டர் பாலகோபாலன் தான். அவரோட மனைவியை பத்தி அவர் பெருமையா நினைக்கிறதும் மனைவி மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையும் அவர் இன்னைக்கு ஸ்டாரா மாத்திருச்சு. டாக்டர் உமா மகேஸ்வரி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்காங்கல்ல. அம்மா, நீங்க உங்க மருமகளை பத்தி என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு உமாவை ரொம்ப பிடிக்கும். இவ எனக்கு மருமக இல்ல, மக மாதிரி தான். அவன் கிட்ட அப்படி நடந்துகிட்டது எனக்கு பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. நன்றிமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அப்போ அம்மு கலக்கிட்டீங்க. நாங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. சரி, அப்ப சொல்லுங்க. அப்புக்கும் அம்முக்கும் யாரை ரொம்ப பிடிக்கும்? அப்பாவா அம்மாவா? 2 பேரையும் பிடிக்கும். ஆமா, அப்பாவும் அம்மாவும் நாங்களும் சேர்ந்து தானே ஒரு வீடு. பாட்டியும் கூட. இவங்க தான் டாக்டர் உமா மகேஸ்வரியோட குழந்தைங்க. அப்பா, அம்மா, பாட்டி எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறாங்க. இந்த ஃபேமிலிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேம். நன்றி சார். டீ சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாமா, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். அப்ப நாங்க கிளம்புறோம். பாய் பாய். தேங்க்ஸ் பாலு, தேங்க்ஸ். எதுக்கு? இரு சொல்றேன். நான் நீ அவங்க முன்னாடி கோவமா பேசிருவியோன்னு நினைச்சேன். எது எப்படியோ நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லா பேசின. ஆமா, வாழ்க்கையில முதல் தடவையா நான் தெரிஞ்சே போய் சொல்லியிருக்கேன். அப்ப நீ சொன்னது எல்லாமே பொய்யா பாலு? என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னது? நம்பிக்கை அதான் நிரூபிச்சிட்டியே.
ரொம்ப நல்லாவே நடிக்கிற பாலு. உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். சினிமால மட்டும் உனக்கு சான்ஸ் கிடைச்சா எங்கேயோ போயிடுவேன். ஏன் டாக்டருக்கு இப்ப என்ன பிரச்சனை? நீயும் தானே என்னென்னமோ சொன்ன. நான் சொன்னது எல்லாமே 100% உண்மை. என்னோட புருஷன் தான் என்னோட ஸ்ட்ரென்த். நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் அந்த தீபனை ஓங்கி அரைஞ்சேன். நேம்லாம் நல்லா தான் இருக்கு. இன்றைய ஸ்டார். அது அந்த ப்ரோக்ராமோட பேரு. அதான் பெரிய ஸ்டார் ஆயிட்டியே, அது போதும். ஸ்டார் ஆகணுங்கிறதுக்காகலாம் நான் அதை செய்யல. நான் எதை பத்தியும் இனி பேச விரும்பல. பாலு, அது அவங்க கிட்ட நீ ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? நீயும் தானே அங்க இருந்த. சரி, இப்போதைக்கு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடலாம். எப்படி விட முடியும்? அதான் உலகம் பூரா பார்த்துட்டு இருக்காங்களே. வெளியே எங்கேயாவது பார்த்தா அவங்க பேச மாட்டாங்க? என்ன பேசுவாங்க? நீ அவனை அடிச்சத ரிப்போர்ட்டர் சொன்னதை கேட்டல்ல, பொது இடத்துல உன்னை ஒரு பொறுக்க தொந்தரவு பண்ணானு. என்ன விதமான அவமானம்னு பொதுமக்களுக்கு தெரியாதுல்ல? பாலு, எதுக்கு இப்ப நீ இப்படி எல்லாம் பேசுற? தீபன் ரொம்ப மோசமானவன், ஃப்ராடு. நான் இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பா என்ன பாராட்டுவேன் தான் நினைச்சேன். இன்டர்வியூல நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு அப்படியே நம்பிட்டேன். யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவல்ல? முன்னாடியே அதானே செஞ்ச. நான் மறக்கணுங்கிற விஷயத்த மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். வேணும்னு என் மனசை காயப்படுத்துறேன். இப்ப அது உனக்கு ரொம்ப பழகி போயிடுச்சு. என்னோட கேரக்டர் எப்பவும் அப்படித்தான். நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திரால் நான் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நீதான் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுற. இப்ப அதுதான் பிரச்சனை. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். கடந்து போன விஷயங்களை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அதை பத்தி யோசிக்கவும் செய்யற. பாலு, நீ மறுபடியும் பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். அதுதான் இப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. ஓஹோ, அப்போ இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறது உனக்கு அவமானமா இருக்கா? எடுத்ததுக்கெல்லாம் இப்படி நெகட்டிவாவே பேசாத. அது ஒரு நல்ல பழக்கமே இல்ல. ஆமா, நான் இப்படிதான். இதெல்லாம் மாறணும்னா உடனே நம்ம ஏதாவது செய்யணும். நீ பிராக்டிஸ உடனே ஆரம்பிக்கணும். அதுக்கான ஏற்பாடு எல்லாம் நானே பண்றேன். நீ எதை பண்ண? நான் இங்க இருக்கேன்னு சொல்லாதீங்க. அவ எங்க அம்மா? அம்மா பின்னாடி ஒழிச்சுக்கிட்டா நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? நில்லு நில்லு. ஏய் நில்லு. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏய் நில்லு. பாத்தியா இப்ப நம்ம குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு? எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து வளரணும். நான் டவுன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் டாக்டர் உமா மகேஸ்வரி. நீங்க தானே? நான் தான். இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் பாலகோபாலன். வணக்கம் சார். அவனை சீக்கிரம் கூட்டு வாங்கயா. நட. கடைவீதி பக்கம் உங்ககிட்ட தவறான முறையில் நடந்துக்கிட்டது இவன் தானே? ஆமா. அது இவனே தான். பல தடவை இதே மாதிரி மோசமா நடக்க முயற்சி பண்ணா. என்னடா முறைக்கிற? பயமுறுத்துறியா? அதை விட்டு தள்ளுங்க சார். செக்ஷன் எல்லாம் எனக்கும் தெரியும். நான் இப்போ என்ன குற்றம் பண்ணிட்டேன்னு அரெஸ்ட் கூட பண்ணாம என்ன உங்க ஜீப்ல ஏற்றி இங்கே கூட்டிட்டு வந்தீங்க. இந்த விஷயத்துல யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உன் அரெஸ்ட் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன்டா. எஃப்ஐஆரை போட்டு உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி உன்னை லாடம் கட்ட எனக்கு தெரியும்டா. யார் இவனா?
இவன் திருந்தவே மாட்டான். சார், இது மங்கள வீட்டு பொண்ணுக்கும் பையனுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை. அதுக்கு நடுவில் கண்ட பொண்ணுங்க பின்னாடி சுத்துற இவனுக்கும் சாதாரண எஸ்ஐக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க சார். என்னடா ஓவரா பேசுற? மேம், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, மற்ற விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். தீபன், இனிமே நீ எந்த பொண்ணுங்க கிட்டயும் இப்படி மோசமா நடந்துக்க கூடாது. அதுக்கான வார்னிங் தான் நான் அங்க வச்சு உன்னை அரைஞ்சது. என் உடம்புல அந்த வீட்டு ரத்தம் ஓடுது. நீ கம்ப்ளைண்ட் எழுதி கூட அது எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு நாமளும் பார்க்கலாம். டாக்டர் பாலகோபாலனோட பொண்டாட்டினா நாங்க ஒரு ஆளுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா கூட அவருக்கு ஒரு மினிமம் குவாலிட்டி வேணும். தெருநாய் நம்மளை பார்த்து கொலைச்சிட்டு ஓடி வந்துச்சுன்னா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? கல்லால் எடுத்து அடிப்பாங்க, அவ்வளோதான். அதை விடுங்க சார். உங்களை மாதிரி ஒரு ஆளு இவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கேவலமான விஷயம் சார். ஆமா, இவனுக்காக செலவு பண்ண எங்களுக்கு இஷ்டமும் இல்லை, எங்க டைமும் வேஸ்ட். ஆனா இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இனிமே இந்த ஆளு எங்க பின்னாடி வரக்கூடாது. சார், இவன் இதுக்கு மேல இவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கேரண்டி வேணும் சார். மனசு முழுக்க விஷம் நிறைஞ்சிருக்கிற விஷ பாம்பு இவன். இவன் அந்த அளவுக்குலாம் இல்ல அத்தை. இருந்தாலும் இவன் எழுதி சைன் பண்ணி ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தே ஆகணும். இனி உமாவை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடு. இங்க பாருங்க மேடம், நீங்க இப்படி சொன்னதுனால இவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணல. டாக்டர் பாலகோபால் சார் சொன்ன மாதிரி இவங்கிட்ட இருந்து இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன்னு எழுதி கையெழுத்து வாங்குங்க. சரி சார். இவனால உங்களுக்கு இனிமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டாக்டர் உமாவோட ஸ்டேட்மெண்ட்டும் நீ கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரும் போதும் உன்னை தூக்கி உள்ள வைக்க. அப்ப நான் கிளம்புறேன் சார். வரேன் மேடம். உன்னை கூட்டு வாங்கயா. சரி சார். நட. போலீஸ் குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜீப்ல உமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ தலை குனிஞ்சு நின்னு இருக்க. கடைசியில கேஸ் வேண்டான்னு உமா சொல்லியிருக்கா. அதனால நீ இப்ப தப்பிச்சிட்ட. இதுக்கு நீ சாகிறதே மேலிடா. கேஸ போடுனாவது நீ வாய் திறந்து சொல்ல வேண்டியது தானே. ஆப்போசிஷன் டீமா இருந்தாலும் பாலுவும் உமாவும் 2 நாளைக்கு கோர்ட் வாசல்ல வந்து நின்னு இருப்பாங்கல்ல. உமா ஒரேடியா கேஸ் வேணான்னு சொல்லிட்டா. அவ இறக்கம் காட்டினதுனால நீ தப்பிச்சேன்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். இனிமே அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எழுதி சைன் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுல. கேஸ ஃபைல் பண்ண 2 நிமிஷம் ஆயிருக்குமா? இப்ப எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. அந்த வெக்க கேடும் எதிர்பார்ப்பும் மனசுல ஏற்பட்ட காயமும் ஆறதுக்கு முன்னாடி மறுபடியும் அடுத்த அடி. வார்த்தையால இல்ல, செயலால தான் இதுக்கு பதிலடி கொடுத்தாகணும். அந்த தினேஷ் அவன் என்ன சொல்றான்? அவனால ஏதாவது நடக்குமா? இனிமே அவனை நம்ப முடியாது. இனிமே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். லைட்டா தடுமாறினா கூட நம்ம தோல்வியை தழுவ வேண்டியதுதான். இனிமே அப்படி நடக்கக்கூடாது. மனசுல இருக்கிற நெருப்பு எரிஞ்சு அடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பதிலடியை கொடுத்தே ஆகணும். உமா திரும்ப இங்க வந்தே ஆகணும்.
பிரமாதம். டிவில பார்த்தேன். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நாங்க மட்டும்தான் பார்த்தோம். அம்மா தோட்டத்துல தான் இருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ, வேற வழி இல்லாம அப்படி சொன்னா. உமாவோட தைரியத்தை பாராட்டி ஆகணும். எவ்வளவு பெரிய விஷயத்த அவ பண்ணிருக்கா. இந்த அடி தீபனுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கணும். அவளால வர்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடி ஓடுறது நான் தான். பின்ன பொண்டாட்டி விஷயத்த வேற யார் பாப்பாங்க? உமாக்கா பண்ண விஷயத்துக்கு பொண்ணுங்க நாங்க எல்லாரும் சப்போர்ட்டா தான் இருப்போம். அதை பார்த்ததும் எங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்துச்சு தெரியுமா? இனிமே தினேஷ் அண்ணா வந்து தொந்தரவு பண்ணாருன்னா அவரை 4 சாத்து சாத்தணும். பாத்தியா, உமாக்கு நிறைய ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. நீ மட்டும்தான் இன்னும் அவளை புரிஞ்சுக்காம இருக்க. யாரு சொன்னா அவளை புரிஞ்சுக்கலன்னு? நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்படி எது கிடைச்சாலும் சண்டை போட்டுட்டே இருந்தா வாழ்க்கை நாசமா தான் போகும். அத மறந்துடாத. உமா கிட்ட 4 வார்த்தை நல்லதா பேசி சந்தோஷமா இரு. இந்த விஷயத்த தினம் இப்படி சொல்லணும்னு இல்ல. ஆனா சேனல்ல வேற மாதிரி தானே சொன்ன. என் பொண்டாட்டிய நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லா விஷயத்திலும் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னீங்கல்ல. அது எல்லாருமே பாப்பாங்கல்ல. எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அப்ப சிந்தனைலாம் நல்லா தான் இருக்கு. பாப்பா தூங்கிட்டு இருக்காளா? ஆமா, கொஞ்ச நேரம் இங்கதான் இருந்தா. அப்புறம் காத்தடிச்சதும் நான் தான் அவளை உள்ள போக சொன்னேன். நான் பாக்குறேன். பாலு அண்ணாக்கு உமாக்கா மேல பாசம் இருக்கு. இப்படி இருக்கிறதுலாம் நடிப்புக்கா. எனக்கு வந்த வியாதியெல்லாம் சீக்கிரமா போயிடும், சரியா? அப்புறம் நம்ம வெளியே போய் விளையாடலாம். அப்ப அம்மா திட்டவே மாட்டாங்க. நாம அப்போ அண்ணனையும் அம்மாவையும் எல்லாரையும் இங்க வர சொல்லி பேசலாம். என்னோட செல்ல குட்டியில ஹாய் அங்கிள். செல்லுக்குட்டி என்ன பண்றீங்க? நான் ஒன்னும் செய்யல. நான் விளையாட போலான்னு பார்த்தா அம்மா விட மாட்டேங்கிறாங்க. உனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அப்பு கூடயும் அம்மு கூடயும் சேர்ந்து விளையாடலாம். அவங்க 2 பேரும் என்ன பத்தி ஏதாவது கேட்டாங்களா அங்கிள்? கேட்டாங்க. எப்பவுமே விசாரிப்பாங்க. அப்போ அண்ணனையும் அம்மு குட்டியையும் நானும் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். இனிமேல் நான் வரும்போது அப்புவையும் அம்முவையும் கூட்டிட்டு வரேன். நல்ல அங்கிள். டாக்டர் உமா காலையிலேயே அப்பாயின்மெண்ட் கேட்டதுனால தான் நான் சீக்கிரம் வந்தேன். என்ன விஷயம் டாக்டர்? விஷயம் சீரியஸா? சார், ஒரு சீனியருங்கிறது மட்டும் கிடையாது. உங்க மேல எனக்கு தனி மரியாதை இருக்கு. நீங்க எங்க குடும்பத்துல ஒரு ஆள். அதனாலதான் உங்ககிட்ட எந்த தயக்கமும் இல்லாம எந்த உதவினாலும் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆம் ஐ ரைட்? எஸ் எஸ். சுத்தி வளைச்சு பேச அவசியம் இல்ல. டைரக்டா என்னன்னு சொல்லுங்க. பாலுவை திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கிறத பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். அந்த போஸ்டிங்கும் வேக்கண்டா தானே இருக்கு. என்ன சார் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த விஷயத்துல முடிவு சொல்ல இன்னும் சில பேர்கிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல்ல முடிவெடுக்கிறது நீங்க தானே. நீங்க சொல்றத மீறி வேற யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. நம்ம மேனேஜ்மெண்ட்ல எடுக்கிற முடிவுக்கு ஏத்தபடி மட்டும்தான் டிசிஷன் எடுப்பேன். அது உங்களுக்கே தெரியும். என்ன இருந்தாலும் நீங்க ஒரு முடிவெடுத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ட்ரஸ்ட். ஏராளமான சேரிட்டிஸும் ஹாஸ்பிட்டல்ஸும் ஸ்கூல்ஸும் இப்படி ஏகப்பட்டது இருக்கு. தெரியும். டாக்டர் பாலகோபாலன் மாதிரி ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ண எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அது அந்த ஹாஸ்பிட்டலோட நல்ல பேரை பாதிக்கும். அதுல உண்மையா என்ன நடந்துச்சுன்னு நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிட்டேன்ல. எல்லாம் சரிதான், ஆனா அது பொதுஜனங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ நீங்களும் டாக்டர் பாலகோபாலும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. அதனால டாக்டர் பாலகோபாலன் செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடாது. சார், பாலு அந்த விஷயத்துல எந்த தப்பும் பண்ணல. தீபனும் எங்க அம்மாவும் செஞ்ச சதியில அவர் மாட்டிக்கிட்டாரு. ஓகே, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுதுமா. ஆனா பாலகோபாலனை மறுபடியும் இங்க சேர்த்தா அது இந்த ஹாஸ்பிட்டலுடைய பேரை பாதிக்கும். நீங்க வேற ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட? சார், ஒரு மனுஷன் எப்ப தப்பு பண்ணிருப்பான்னு சொல்லுவாங்க. கோர்ட்ல குற்றவாளி நிரூபணம் ஆகணும். கோர்ட் கூட அப்படி ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப இங்க மட்டும் என்ன சார் பிரச்சனை? அவமானம் ஒரு தடவை நடந்துருச்சுன்னா அப்புறம் இதுல என்ன அவமானம் சார்? அது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும்ல. சரிங்க சார்,
நான் ஏதோ சொன்னேன் அவ்வளவுதான். டாக்டர் பாலகோபாலன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செஞ்ச சேவைகளை நீங்க மறக்க கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க அந்த ஒரு ஆளை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சிருக்கீங்க சார். அதனால அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவர் திரும்ப வேலைக்கு வரணும். டாக்டர், இந்த ட்ரஸ்ட்ல 9 பேர் இருக்காங்க. எல்லாருமே ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க. அதுல ஒருத்தர் பாலுவை திரும்ப சேர்த்துக்க விருப்பப்படலை. அது யாரு சார்? நான் அவங்கள பார்த்து பேசுறேன். ஐ மீன் பர்சனலா. அது வெளியில சொல்ல முடியாதுமா. அப்போ பாலுவை சேர்த்துக்க மாட்டீங்க? அப்படி இல்லை, நீங்களே வந்து சொல்லும்போது என்னால் அதை ஒதுக்கி தள்ள முடியல. நான் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசுகிறேன். சார், அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் பாலுவை நீங்க கண்டிப்பா வேலைக்கு எடுப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் இங்க இருந்து போறேன். செல்ல குட்டிங்களா, கவலைப்படாதீங்க. நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம், சரியா? ஆ அப்பா, அம்மோ, ஸ்கூல் பஸ் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. எவ்வளோ தூசு, மூச்சு அடைச்சிடுச்சு. அப்பா, எங்களுக்கு வெக்கேஷன் ஆரம்பிக்க போகுது, சரியா? நம்ம இந்த வெக்கேஷனுக்கு டூர் போகணும். இது பாரு, ஒவ்வொன்னா பிளான் பண்ணிட்டு அது நடக்கலன்னா வருத்தம் ஆயிடும். இந்த நேரத்துல தான் அப்பா பிஸியா இருப்பாருடா. இந்தாங்க டீ. அங்க வச்சிரு. ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? வெக்கேஷன் தொடங்க போதுமா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டூர் போறாங்கம்மா. வெக்கேஷன்ல நம்மளும் டூர் போலாமா? அந்த ஹரி கூட யாரோ வெளிநாட்டுக்கு போறானா. நான் சொன்னேன் நாங்களும் போவோன்ட்டு. உங்க அப்பா மட்டுமா டாக்டரு? எங்க அப்பாவும் அம்மாவும் டாக்டர் தானேன்னு சொன்னேன். அப்போ ஹரி கை தட்டி சிரிச்சான். அப்புறம் எங்களை கிண்டல் பண்ணான். அவன் அப்படி என்ன சொன்னான்? அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், உன்னோட அப்பா வேலையில்லாத டாக்டர்னு. அது உண்மையா பாட்டி? 2 பேரும் போய் யூனிஃபார்மை மாத்துங்க. நான் உங்களுக்காக டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்ப டூருக்கு போக முடியாதா? அதை பத்தி அப்புறமா யோசிப்போம். முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, போங்க. இந்தா பாலு, நான் ஹாஸ்பிட்டல்ல ஏஇஓவை பார்த்து பேசினேன். எதுக்கு? அப்பா அவரு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஒன்னு அவரு பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டோட பொறுப்பை எல்லாம் ஏத்துக்க சொன்னாரு. நீ போய் அந்த ஆளை பார்த்தியா? உண்மையை மட்டுமே பேசுற டாக்டரான பொண்டாட்டியோட ரெக்கமெண்ட்ல டாக்டர் பாலகோபாலனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. சூப்பர். நான் செஞ்சது அவ்வளவு பெரிய தப்பா என்ன? ஆமா, நான் ஒன்றும் உன்கிட்ட கேட்கலையே, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ போய் உன் ஏஇஓவை பாரு. வேற எந்த வேலையும் கிடைக்காம நான் ஒன்றும் சும்மா இல்லை. மனசுக்கு நிம்மதி வேணும்னு தோணுச்சு. அது பல பேருக்கு இங்க பிடிக்கல. இதை பாரு பாலு, நீ இப்படி மூளையில முடங்கி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. சும்மா சாக்கு போக்கு சொல்லாம வேலைக்கு போயேன்டா. எனக்கு யாரோட உதவிலையும் வேலை தேவையில்ல. இங்க பாரு பாலு, உன்னோட நெகட்டிவ் தாட்ஸ் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். முதல்ல இந்த ஈகோவை தூக்கி போடு. டேய், நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுடா. பாட்டி, இதோ வரேன். பாலு, இதை இப்போ குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கே ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேச ஆரம்பிச்சா? அமெரிக்கால எம்டில ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கின டாக்டர் பாலகோபாலனோட சர்வீஸ் இங்க இருக்கிற பல பேருக்கு தேவைப்படுது. டாக்டருங்கிற முறையில உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்கு. மகி, நீ பல தடவை மறந்து போற ஒரு விஷயம் இருக்கு. அது உமா நம்ம பொண்ணுங்கிற விஷயம்தான். நான் எப்பவுமே மறக்காத விஷயம் அது ஒண்ணு மட்டும்தான், என் பொண்ணோட வாழ்க்கை. உன்கிட்ட தான் நல்ல எண்ணமே இல்லையே. உமாவை பல சமயம் நீ ஒரு எதிரியாவே பாக்குற. தீபன் கூட சேர்ந்துக்கிட்டு அவ குடும்பத்தையே கெடுக்கிறதுக்கு நீ ஆசைப்படுற. எந்த அம்மாவும் தான் பொண்ணுக்கு செய்யாத ஒரு காரியத்தை நீ செஞ்சிட்டு இருக்க. இங்க பாருங்க, பாலு எப்பவுமே நம்ம பொண்ணை நேசிச்சதே கிடையாது. அவனோட மனசுல நம்மளோட பணமும் அந்த ஹேமாவும் தான் இருக்கா. அப்படியெல்லாம் சொல்லாத. கனவுல கூட அப்படியெல்லாம் நினைக்காத மகி.
என் பொண்ணோட நல்ல வாழ்க்கை தான் என்னோட ஒரே லட்சியம். பாலுகிட்ட இருந்து அவளை நான் திரும்ப கூட்டிட்டு வந்துருவேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். நான் ஆசைப்படுறதெல்லாம் அது ஒண்ணு மட்டும்தான். இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு கிடைக்காது. அவ இப்ப 2 குழந்தைகளோட அம்மா, அதை நீ மறந்துடாத. பாலு அவ மேல உயிரையே வச்சிருக்காங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? 2 பேரும் டாக்டர்ஸ். இதை விட பெரிய அதிர்ஷ்டம் உமாவுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? இங்க பாரு, நம்ம பிள்ளைங்க எப்பவுமே அவங்க விருப்பப்படி தான் வாழணும். அப்படி இல்லாம நம்ம விருப்பப்படி எல்லாம் வாழ வைக்க கூடாது. அதனால உன்னோட இந்த பிடிவாதம், வைராக்கியம் எல்லாத்தையும் நிறுத்திடு. பாலு அவளோட புருஷன், நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நம்ம பிள்ளைங்களோட நன்மையை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் நான் இப்போ உங்ககிட்ட பேச விரும்பல. மகி, அவங்களோட 2 குழந்தைங்களை நினைச்சாவது மறுபடியும் பழி வாங்குறங்கிற பேர்ல சுத்திட்டு இருக்காம நீ விட்டு கொடுத்து வாழ்றதுக்கு தயாராகணும். மாங்காய் இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. குழம்பு வைக்கிற அளவுக்கெல்லாம் இல்ல. நான் பார்த்தேன் அத்தை. அப்புறம் எனக்கு தெரியும் பாலுக்கு மாங்காய் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலயே அப்படித்தான். எதுக்கும் அடம் பிடிக்க மாட்டான். எங்க குடும்ப வீட்டு தோட்டத்துல நாட்டு மாங்காய் காய்க்கும், நிறைய மாம்பழமும் இருக்கும். அப்ப அப்படிதான் இந்த குழம்புக்கு இவர் இவ்ளோ அடிமையாயிட்டாருல்ல. பாலுவோட அப்பா தவறுனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போல்லாம் காய்கறி வாங்குற அளவுக்கு எங்க கிட்ட பணமே இருக்காது. மாம்பழம் நம்ம தோட்டத்துல காய்க்கிறது தானே, அதை அள்ளிக்கிட்டு வந்து தயிரை ஊத்துனா மாங்காய் பச்சடி வரும். இல்ல, அம்மா, வீட்டுல ஒரு மெதுவா பசுமாடு போ. இருந்தது. பாட்டி, நம்ம பசுமாட்டுக்கு ஏதாவது பேர் இருக்கா? ஆமா, அம்முனி குட்டி. ஆனா அம்மு இல்லல்ல. ஏய், அம்முனி குட்டி பேரை சொல்லுக்குனா அம்மு. நீயும் ஒரு பசுமாடு தான். இல்ல, அப்போன்னு சொன்னா யானையா. யானையா? நீ கண்ணுக்குட்டி, அம்மு கண்ணுக்குட்டி. போடா யானை. ஏய், அம்மா, அவனை டா போட்டு கூப்பிடுறா. நில்லு அங்க. நிக்க மாட்டேன். கீழே விழுந்துட போறீங்க. இப்பதான் வீடு வீடாவே இருக்கு. நீ எடுத்த முடிவுதாம்மா இந்த சந்தோஷத்துக்கு காரணம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.